வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 15,000 மேக்ஸிமம் 23,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க உங்களுக்கு மார்ச் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 9 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக இருக்குது. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர், அப்ளிகண்ட்டோட அப்பா அல்லது கணவர் அல்லது கார்டியனோட பெயர், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து பார்த்திங்கன்னா 1/12/2025 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுருங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் எல்லாமே, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களோட மெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலீஜியன் மதம் எதுவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட இயர்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அது கூட டேட்டையும் நீங்கள் இங்கே ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் 2 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பேஜ். ஸோ இதில் வந்து செக்லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு இங்கே டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட்ஸ், அதாவது மார்க் ஷீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th 12th யூஜி பிஜி அப்படின்னு சொல்லி எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வைக்கணும். உங்களோட டிசி, அதேமாரி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அண்ட் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்ஸு, COVID-19 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையுமே நீங்கள் வைக்கணும். எனி அதர் ரெலவெண்ட் சர்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரி, டெஸ்டிடியூட் விடோ, டிரான்ஸ்ஜெண்டர், டெசர்டட் உமன் இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டோட நீங்கள் ஃபில் பண்ணணும். இது இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிக் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். மாவட்ட நலச்சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 7வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மன்னம்பந்தல், மயிலாடுதுறை 609305 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டுமே அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை மாவட்ட நல சங்கத்திலேருந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாவட்ட நல சங்கத்தில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து காலியாக இருக்குது. அந்த வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க February 23 மார்ச் 9
தேதி வரைக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷியாட்ரிக் நர்ஸ் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வரையான பிரேக்கப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சிங் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கணும், ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 18,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் ஜென்ரல் கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது எம்ஃபில்ஸ் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 6 மந்த் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23,800 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் 1 வேக்கன்சிஸ் ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்ஏல சோசியல் ஒர்க்கு அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, மெடிக்கல் அண்ட் ஃபிஷியாட்ரிக் ரிலேட்டடாக மாஸ்டர்ஸில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 6 மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23,800 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது ஜென்ரல் கேட்டகரியில். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அதாவது டிப்ளமோ கோர்ஸோ அல்லது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், +2 முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,500 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 8,500 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் அதாவது ஃபார்மசிஸ்ட் ஆயுஷ் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கம்யூனிட்டி வரையான வேக்கன்சிஸ் பிரேக்கப் இங்கே இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் D.Pharm ஆயுஷ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் 1 வேக்கன்சிஸ் ஜென்ரல் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரேடியோலாஜிக்கல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ரேடியோலஜி இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். 15,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரியில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 18,000 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி பிபிடி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 11 மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும், பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே ஃபீஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சாலே போதுமானது. முக்கியமாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. Thank you so much and bye.